Hi friends, today recipe super and tasty nandu gravy da. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு. கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் மிளகு, எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நண்டு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு செக் பண்ணுறதுனா அது எல்லாமே ஆரஞ்ச் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நண்டு ரெடின்னு. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான நண்டு கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.